நீங்கள் ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு கேள்வி கேட்குறதுனால நானும் ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு பதில் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணியோட விஜய் வரமாட்டார்ன்றது ஏதாவது நிச்சயம் இருக்குதா? வரமாட்டார் தான் பல பேர் சொல்கிறாங்க. தனித்த நிற்க போகிற நிச்சயம் இருக்குதான்னு கேட்குறேன். இப்போ திமுக வந்து ராஜ்யசபை வேட்பாளர்களை அறிவிச்சது. ராஜ்யசபை வேட்பாளர் அறிவித்த வேகத்தில் வந்து 2 கட்சி காணாம போச்சு. கவனிச்சாங்களா இல்லையான்னு தெரியல, நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. ஒன்று வந்து மதிமுக காணாம போச்சு, இன்னொன்று வந்து மக்கள் நீதி மையம். கமலஹாசன் வந்து விச்சுவிலே வந்து திமுகவினுடைய அங்கமாகிவிட்டார். அதிமுக வேட்பாளர் தானே. சிதறி கிடந்தவர்கள்லாம் வந்து ஒன்றிணைந்து மிகப்பெரிய வந்து ஒரு முன்னெடுப்பை செய்தவர் தான் மறைந்த வாழப்படுகிறவர். அதே போன்ற ஒரு நிலையை வந்து தமிழக பாஜக வந்து இந்த நேரத்தில் வந்து தமிழக அரசியல் கதை எடுக்குமா, இல்லை நமக்கு என்ன, நம்ம வந்து கூட்டணியில் இருக்கிறோம் என்ன அப்படின்னு ஒதுங்கிக்குமா? இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்கிறது, நீங்கள் வந்து நல்லது 98 சொல்கிறீங்க. நான் அதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு நிகழ்வுலேருந்தே இதை துவங்கலாம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக வந்து அதிமுக பாஜகவும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கி வரைக்கும் இருக்க. என்ன இருந்தாலுமே வந்து கூட்டணியுடைய தலைமை வந்து தமிழகத்தை பொறுத்த மட்டும் அதிமுக தான். இதற்கான முன்னெடுப்பை அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அதிமுக அது செய்யும்போது கூட்டணி கட்சிகள் எல்லாமே அதை தொடர்ந்து பின்பற்ற ஆரம்பிக்கும். விஜயினுடைய வாக்காளர்கள் யாராக இருப்பார்கள் என்று நான் சொல்லுகிறேன். ஒன்று சீமானுடைய வாக்காளர்கள், மற்றொன்று திருமாவளவனுடைய வாக்காளர்கள். அதனால தான் நீங்கள் பேசும்போது நீங்கள் கவனிக்கும்போது விஜய் பற்றி பேசும்போது அவங்க ஏன் பதட்டத்தோடு பேசுகிறாங்கன்னா, இந்த 2 பேரோட வாக்காளர்களும் இந்த தலைவர்களை விட்டு விஜய் பக்கம் போகிறாங்க. திமுகவோட இன்னொரு பிரச்சனை வந்து என்னன்னா, நிலுவையில் வந்து இவர்கள் பணம் இல்லை நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்கு போயிடுங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் மத்திய அரசின் மூத்த வழக்கறிஞரும் பாஜகவை சேர்ந்த ராமமூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா பத்திரிகை.com நேயர்களுக்கு வணக்கம். அது தமிழக அரசியல் களம் அது ஒரு பக்கம் சூடு பிடிச்சாலும், நேற்று பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அரசியல் களம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுட்டு பாஜகவின் நியமன எம்எல்ஏக்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திடீரென ராஜினாமா. இல்லை அதுக்கு பின்னணி என்னென்ன பல்வேறு விதமான யூகங்கள். அது 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்காக தயார்படுத்தப்பட்டு அந்த விஷயங்களை முன்னெடுத்தாலும், பாஜக வந்து ஒவ்வொரு மாநிலத்தை செய்கிற பல்வேறு விதமான அதிரடி ஆட்டங்களை புதுச்சேரியிலையும் வந்து செய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அங்கே வந்து பெரிய வந்து அவர்களுக்கு தடையாக இருப்பது ரங்கசாமி என்ற ஆளுமை. அதை மீறி அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியல. என்னதான் வந்து பாண்டிச்சேரியில் தகுதி தத்தம் போட்டாலும் அங்கே வந்து அவங்களுடைய கனவு நிறைவேறப் போவது இல்லை என்ற கூற்றும் வந்து ஓங்கி ஒலிக்க தொடங்கி இருக்கிறது. உங்களுடைய பார்வை? முதல்ல ஒரு விஷயம் தெளிவாக சொல்லிடுங்க. ரங்கசாமி அவர்கள் இன்றைக்கு தேதி வரைக்கும் கூட்டணியின் தலைவர், புதுவை மாநிலத்தின் முதலமைச்சராக தொடர்கின்றார். அடுத்த வருடம் வருகின்ற புதுவை மாநில தேர்தலிலுமே கூட அவர்தான் முதல்வர் வேட்பாளராக தொடர்வார். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இல்லை, அவரை மீறி பல்வேறு விஷயங்களை ஓவர்லுக் பண்ணுறது பாஜக வந்து முயற்சி செய்யுதா? அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே இல்லை. ஏன்னா பாஜகவில் இருக்கின்ற நியமன உறுப்பினர்கள் அவங்க வந்து கட்சி வேலைக்காக திருப்பப்படுகின்றார்கள். புதிய நியமன உறுப்பினர்கள் வருவாங்க. இன்னொருத்தர் வந்து ஒரு மந்திரி சாய் சரவணன், அவருமே வந்து கட்சி வேலைக்கு தான் போகிறாங்க. இதில் வந்து மிக முக்கியமான விஷயம் நீங்கள் கவனிக்க வேண்டியது, எல்லாருமே அவங்களுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கட்சி வேலைக்காக போகிறாங்க. இதில் மற்றவங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்க முடியும்னு எனக்கு தெரியல. ஏன்னா அரசியல் வந்து புதுவை அரசியல் வந்து ஒரு சிறிய மாநிலம், ஒரு சில 100 வாக்குகள் கூட வந்து மிகப்பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடும். அதெல்லாம் கணக்கு எடுத்து தான் அவர்கள் அந்த இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் மீண்டும் கூட்டணி ஆட்சி வைப்பதற்கான முயற்சி தான் அது. இதில் திரு ரங்கசாமி மீறி யாரும் எதுவும் பண்ண போகிறதில்ல. கடந்த சில நாட்களாக மாதங்களாக பார்த்தீங்கன்னா அவருடைய டோன் வந்து வேறு மாதிரியே ஒழிக்க தொடங்கி இருக்கிறது. அது பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் எதிரும் புதிருமாக இருக்கிற முதலமைச்சர் கலந்துக்கிறாரு. ஆனால் புதுவை முதலமைச்சர் கலந்துக்கவே இல்லை. அது ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல அவர். இல்லை, அதெல்லாம் நம்ம வந்து கணக்கு போட வேண்டியது இருக்குல்ல. அது ஏதோ ஒன்று வேறு விதமான சமீப காலமாக விஜயை பற்றி ஓங்கி ஒழிக்க பேசி வருகிறார். அவருடைய விஜயுடைய வருகையை வந்து புதிய மாநிலத்தில் வந்து கூட்டணி ஏற்பட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அரசியல் நிபுணர்களும் உணர்வுகளும் பேசிகிட்டு இருக்காங்க. அது பாஜக வந்து எப்படிலாம் எதிர்கொள்ள போகிறது புதுவை அரசியல்? முதல்ல வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு கேள்வி கேட்குறதுனால நானும் ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு பதில் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக கூட்டணியோட விஜய் வரமாட்டார்ன்றது ஏதாவது நிச்சயம் இருக்குதா? வரமாட்டார் தான் பல பேர் சொல்கிறாங்க. தனித்த நிற்க போகிறா நிச்சயம் இருக்குதான்னு கேட்குறேன் நான். நிச்சயம் உங்களால் சொல்ல முடியும். ஹைப்போதெட்டிக்கல் கேள்வி கேட்டால் இது வந்து திரும்பவும் ஹைப்போதெட்டிக்கல் கேள்வி தான் பதில். ஆனால் அரசியல் ஆனால் மிக முக்கியமான விஷயம், புதுவை நண்பர்கள் எந்த எதிரியும் இல்லை. புதுவை அரசியலை பொறுத்த மட்டும் வந்து என்னென்னா, நீங்கள் புதுவை வாக்காளர்களுடைய மனதில் வந்து என்ன இருக்குன்னா, சாதாரண நீங்கள் தாராளமாக போய் எந்த புதுவை வாக்காளரையும் கேளுங்க.
ஏனென்றால் அவர்கள் வந்து எப்போதுமே எந்த கட்சிக்கு வாக்குகள் அளிப்பார்கள் என்றால், எந்த கட்சி வந்தால் மத்திய அரசுடன் சேர்ந்து அனுகூலமாக செயல்படுமோ அந்த கட்சிக்கு தான் அவர்கள் தொடர்ந்து வாக்களித்து வந்திருக்கல வழியா மாறுதலாக ஒரு வாக்குங்கிறது பொதுவாக இல்லை. இதற்கு முன்னாடி அப்படி நடந்திருக்குது அப்படின்னா கூட அந்த எம்எல்ஏக்களே அந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு தான் திரு ரங்கசாமி வந்து இப்போ முதலமைச்சராகியிருக்கிறாங்க. காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய எம்எல்ஏக்கள் தானே அந்த காங்கிரஸ் ஆட்சியுமே சேர்ந்து கவிழ்த்தார்கள். ஆக மக்களுடைய மனநிலையை பிரதிபலிப்பதற்காகத்தான் நாங்கள் ஆட்சியாளர்கள் இருக்க முடியுமே தவிர்த்து வந்து ஆட்சியாளர்கள் வந்து மக்களினுடைய மனநிலையை தீர்மானிக்க இயலாது. அது ஒரு மிக முக்கியமான விஷயம். விஜயினுடைய அரசியலுமே கூட வந்து பெரிய அளவிலான இம்பேக்ட்டுங்கிறது வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு தமிழ்நாட்டிலும் சரி புதுவையிலும் சரி மிக குறைவு. அவர் எந்த அளவுக்கு வருவார்ன்ற என்னோட அனுமானம்னா, 2006 முதல் முறையாக திரு விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தபோது ஒரு 6% வாக்குகள் எடுத்தார். விஜயும் அந்த மாதிரியான ஒரு வாக்கு சதவீதத்தை தான் எடுப்பார்னு நினைக்கிறேன். அதில் மிக முக்கியமாக நான் 2 விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன். இன்றைக்கி நம்ம பேசுகிறோம், அடுத்த வருஷம் எலெக்ஷன் முடிஞ்சோடனே இதை அனலைஸ் பண்ணுவோம். விஜயினுடைய வாக்காளர்கள் யாராக இருப்பார்கள் என்று நான் சொல்கின்றேன். ஒன்று சீமானுடைய வாக்காளர்கள், மற்றொன்று திருமாவளவனுடைய வாக்காளர்கள். அதனால தான் நீங்கள் பேசும்போது நீங்கள் கவனிக்கும் போது இந்த 2 தலைவர்கள் பேசும்போது கவனிச்சிங்கன்னா, திருமாவளவர்களும் சரி சீமானவர்களும் சரி விஜய் பற்றி பேசும்போது அவங்க ஏன் பதட்டத்தோடு பேசுகிறாங்கன்னா, இந்த 2 பேரோட வாக்காளர்களும் இந்த தலைவர்களை விட்டு விஜய் பக்கம் போகிறாங்க. ஸோ விஜய் பக்கத்தில் இன்றைக்கு தேதிக்கு அதிமுக வாக்காளர்கள் யாரும் போகல, திமுக வாக்காளர்களும் பெரிய அளவில் அங்கே போகல. இந்த 2 வாக்காளர்கள் போகும்போது வந்து என்னென்னா, சிறிய கட்சிகளில் சிலது இல்லாமல் போகும். உதாரணத்துக்கு வந்து இப்போது திமுக வந்து ராஜ்யசபை வேட்பாளர்களை அறிவித்தது. ராஜ்யசபை வேட்பாளர் அறிவித்த வேகத்தில் வந்து 2 கட்சி காணாமல் போச்சு. கவனிச்சாங்களா இல்லையான்னு தெரியல, நீங்கள் கவனிச்சிங்களா இல்லையான்னு தெரியல. ஒன்று வந்து மதிமுக காணாமல் போச்சு, இன்னொன்று வந்து மக்கள் நீதி மையம். கமலஹாசன் வந்து விச்சுவிலே வந்து திமுகவினுடைய அங்கமாகி விட்டார். திமுக வேட்பாளர் தானே. என்றைக்கு நீங்கள் திமுக வேட்பாளர் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் கூட வந்து என்ன பண்ணார், ரவிக்குமார் மட்டும்தான் வந்து உதயசூரியன் சின்னத்தில் நின்று வெற்றி பெற்றார். திருமாவளவன் வந்து அந்த பானை சின்னத்தில் தான் நின்று ஜெயித்தார். ஓரளவுக்கு அவர் சொல்லிக்கலாம் நான். ஆனால் இங்கே வந்து நீங்கள் வந்து கேண்டிடேட்டாகவே திரு கமலஹாசன் வந்து அதிகாரப்பூர்வமாக திமுகவின் வேட்பாளராக தான் போவார். ஸோ ராஜ்யசபையிலையும் அவர் வந்து மக்கள் நீதி மைய தலைவர்னெல்லாம் அறிமுகப்படுத்தப்பட மாட்டார். திமுகவினுடைய ராஜ்யசபை பிரதிநிதியாக தான் அங்கே போகிறார். அங்கே வந்து கவிஞர் சல்மாவும் இருக்கிறாங்க, இவர் வில்சனும் இருக்கார், 3ஆவதாக இவரும் இருக்க போகிறார். அவ்வளோதான். சட்டப்பேரவையில் 57 வந்து திமுகவுக்கு வந்து பிரதிநிதியுமே இல்லை சார். அதாவது பார்த்தீங்கன்னா 56-55 காலகட்டத்தில் அப்போ வந்து கோவிந்தசாமி தான் வந்து சொல்கிறார், திமுகவுடைய குரலாக நான் ஒழிப்பேன். என்ன, அவர் வேற ஒரு கட்சியிலேருந்து வந்தாலும் கூட திமுகவுடைய குரலாக நான் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். அது வரைக்கும் வந்து திமுக பிரதிநிதி என்பது வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. அவர் பேசுனதுக்கு பிறகு தான் வந்து 57 அவங்க வந்து போட்டிடுறாங்க, 62 50 சீட்டை பிடிக்கிறாங்க, 67 ஆட்சியை பிடிக்கிறாங்க. எதிரும் புதிருமாக இருந்த ராஜாஜி உள்ளிட்ட இடதுசாரி தலைவர்கள்லாம் ஒன்றிணைந்து பெரிய மெகா கூட்டணியை கட்டமைக்கிறார் பேரறிஞர் அண்ணா. அதே போல் பார்த்தீங்கன்னா 1976 எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவருடைய வருகை பெரிய அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துது. ஆட்சிக்கு வராரு. பின்னணியில் வந்து கல்யாண சுந்தரம் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. 98 காலகட்டத்தில் வாழப்பாடியார் மிகப்பெரிய ஒரு விஷயம் முன்னெடுப்பு பண்ணுறாரு. அதாவது பார்த்திங்கன்னா துணிச்சி, அதாவது யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயம். அதாவது 67 பேரறிஞர் அண்ணா ஆண்டு, 76 எம்ஜிஆர் ஆண்டு, 98 வந்து வாழப்பாடியார் அண்ணன் கூட சொல்லுவாங்க. நல்லா அரசியல் தெரிஞ்சவங்க. அந்த காலகட்டத்தில் பாமக, அதிமுக, வாழப்பாடி தலைமையிலான தமிழக ராஜீவ் காங்கிரஸ், பாஜக, மதிமுக, சுப்பிரமணிய சாமி தலைமையிலான ஜனதா கட்சி, எல்லா கட்சியிலும் ஒன்றிணைந்து களத்தில் வந்து நிப்பாட்டி 25 சீட்டுக்கு மேலே வந்து வின் பண்ணுறாரு. அது 99 வந்து அந்த ஃபார்முலா கையில் எடுக்கிறார். சிதறி கிடந்தவர்கள்லாம் வந்து ஒன்றிணைந்து மிகப்பெரிய வந்து ஒரு முன்னெடுப்பை செய்தவர் தான் மறைந்த வாழப்பாடியார் அவர்கள். அதே போன்ற ஒரு நிலையை வந்து தமிழக பாஜக வந்து இந்த நேரத்தில் வந்து தமிழக அரசியல் கதை எடுக்குமா, இல்லை நமக்கு என்ன, நம்ம வந்து கூட்டணியில் இருக்கிறோம் என்ன அப்படின்னு ஒதுங்கிக்குமா? இதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்கிறது, நீங்கள் வந்து நல்லது 98 சொல்கிறீங்க, நான் அதுக்கு முன்னாடி இருந்தே ஒரு நிகழ்வுலேருந்து இதை துவங்கலாம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் நீங்கள் வந்து ஒரு சரித்திரபூர்வமாக ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படின்னா 89 தான் முதல் முறையாக வந்து திமுக அதிமுக அல்லாத ஒரு மாற்று கட்சியாக திரு மூப்பனார் அவர்கள் வந்து காங்கிரஸை முன்னிறுத்தினார். காங்கிரஸின் அதில் மிக முக்கியமாக கவனிக்கணும்னு நான் வந்து கல்லூரி மாணவனாக இருந்தப்போ அதை வாட்ச் பண்ணியிருக்கிறேன். தமிழ்நாடு முழுவதும் வந்து எனக்கு தெரிஞ்சு அரசியல் ரீதியாக காங்கிரஸை எதிர்த்து வந்த திரு ஜெயகாந்தனும் சரி, திரு சோ ராமசாமி, நெல்லை ஜெபமணியிலேருந்து ஆரம்பித்து இவர்கள் எல்லாருமே வந்து என்னென்னா
திரு மூப்பனார் தலைமையிலான அந்த காங்கிரஸுக்கு மிகப்பெரிய ஆதரவு அளித்தாங்க. மூப்பனார் ஒரு காங்கிரஸ் கட்சிக்காக தமிழ்நாடு முழுவதுமாக ஒரு பெரிய அளவில் பிரச்சாரம் நடந்தது. மதுரையில் அப்போ நான் கல்லூரி மாணவனாக இருந்தப்போ அந்த கூட்டங்களை கலந்து கொண்டு இருக்கின்றேன். திரு சோ ராமசாமிக்கும் ஜெயகாந்தன் அவர்களுக்குமே வந்து என்னென்னா, திரு கருணாநிதியோ எம்ஜிஆரோ வந்தால் எவ்வளோ கூட்டம் கூடுமோ கிட்டத்தட்ட அதற்கு சற்றும் குறையாத கூட்டத்தை நான் வந்து மதுரையில் நான் பார்த்துருக்கின்றேன். அந்த கூட்டமெல்லாம் வாக்குகளாக மாறலை. ஸோ அதனால தான் வந்து ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு 28 தொகுதி ஏதோ ஜெயிச்சார் மூப்பனார். அது தனியாக நின்று பண்ணது. ஆனால் அதற்கப்புறமாக அதிமுக உடைந்தது. அதற்கப்புறம் 96 வந்து வேறு விதமாக ஒரு முயற்சியை வந்து காங்கிரஸ் கட்சி வந்து எடுத்தது. ஸோ அதற்கப்புறமாகத்தான் இந்த நீங்கள் 98 நடந்த ஒரு நிகழ்வு, அதுவும் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு என்னென்னா, காங்கிரஸ் அல்லாத ஒரு மாற்று அரசாங்கம் வந்து மத்தியில் அப்போது திரு வாழப்பாடி அவர்களால் கொண்டு வர தமிழ்நாட்டில் வந்து அவருடைய முயற்சியால் தான் அந்த 25 சீட்டு வந்தது. இது நிச்சயமாக 98 வந்து வாஜ்பாய்க்கு மிக உதவிகரமாக இருந்தது. ஒன்று உள் குழப்பங்கள் காரணமாக அந்த அரசாங்கம் 13 மாதங்களில் கவிழ்ந்து விட்டது. ஆனாலும் 99 வந்து அந்த இடத்துல அதிமுக இருந்த இடத்துல திமுக வந்ததுங்கிறத தவிர்த்து அதனுடைய நிச்சயத்தை தான் அதை பார்க்கணும். அதற்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு முயற்சியை எடுத்து ஒரு மாற்று அணியை கட்டமைக்கிற வேலையில் யாரும் பண்ணலை. அது தற்போது வந்து பாஜக அதற்கான முன்னெடுப்புகளை எடுத்திருக்கின்றது. திரு அமித்ஷா அவர்கள் வந்து அது கூட்டணி அரசாங்கம் தான் சொல்லியிருக்கிறாங்க. அது எப்படியாக இருந்தாலுமே கூட வந்து நீங்கள் வந்து அதிமுக மட்டும் தனியாக ஆட்சி போதா, கூட்டணி கட்சிகள் வெளியிலிருந்து ஆதரவு பண்ண போகிறாங்களா, இது எல்லாமே வந்து அந்த தேர்தல் நெருக்கத்திலும் தேர்தலுக்கு பின்னரும் பார்க்க வேண்டிய விஷயம். ஆனால் சில மாதங்களுக்கு முன்னாடி வரைக்கும், ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட இது திமுக அணி அசைக்கவே முடியாது, இதுதான் ஜெயிக்கின்ற அணி அப்படின்ற ஒரு பிம்பத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டில் வந்து திமுக கூட்டணியினர் மட்டுமே கிடையாது, இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்லக்கூடிய பத்திரிகை மற்றும் ஊடகங்கள் வந்து இப்படி ஒரு ப்ரொஜெக்ஷன் தான் அவங்களுடைய விவாதத்தில் கொண்டு வந்து கொண்டிருந்தன. இதை உழைத்தது இந்த பத்திரிகை.com மாதிரியான சமூக ஊடகங்கள் நிறைய வந்திருக்கு இப்போது. ஏன்னால் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாங்கிறது வந்து முழுக்க அவர்கள் வந்து திமுகவுடைய கொத்தடிமைகளாகவே மாறிவிட்டார்கள். நீங்கள் வந்து எந்த தொலைக்காட்சி சேனலை திருப்பினாலும் கூட அன்றைக்கு என்ன நிகழ்வோ, பிரதான நிகழ்வோ, அதை விட்டுட்டு இவங்க வந்து வேறு ஒரு நிகழ்வை பற்றி மட்டும்தான் அது பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான சமூக ஊடகங்களில் இன்றைக்கு தேதியில் பல்வேறு விதமான ஊடகங்கள் வந்து விட்டதுனால வந்து ஸோ திமுக கட்டமைத்த இந்த பிம்பம் வந்து பொடி பொடியாக நொறுங்கி விட்டது. ஏன்னா திமுகவிலே இப்போ வந்து ஆட்டம் காணுது. ஸோ மதிமுகவில் வந்து அவர் தைரியமாக வந்து துறை வைக்கோ எனக்கு 12 சீட்டு வேணும்னு கேட்குறாரு. 12 சீட்டு இருந்தால் தான் எங்களுக்கு வந்து அந்த சின்னம், அந்த மதிமுகவினுடைய சின்னத்தை நாங்கள் தக்க வைக்க முடியும், அதனால் எனக்கு 12 சீட்டு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. திரும்பவும் கூடுதலான சீட்டுகள் 15லேருந்து 20 சீட்டுகள் நாங்கள் எதிர்பார்ப்போன்றாரு. எந்த விதமான உணர்ச்சியுமே இல்லாமல் கண்ணை மூடிக்கொண்டு திமுகவை ஆதரிக்கின்ற காங்கிரஸ் கட்சி கூட இதெல்லாம் பார்த்துட்டு எங்களுக்கும் கூடுதல் சீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஆக திமுக அணிக்குள்ளே ஒரு சலசலப்பு மட்டுமல்ல, விசிக வெளியில் வந்துடும் அப்படின்றமான ஒரு பேச்சும் காற்றில் பரவுகின்றது. கூட்டணியில் இருந்தாலும் வந்து உரிமையோடு பேச வேண்டியது ஒரு கட்சியோட கடமை தானே சார், அதுதானே அவங்க செய்கிறாங்க. அது இதனால் வரைக்கும் நல்லலையே. இல்லை அதை எப்படி தப்புன்னு சொல்ல முடியும்? 21ஆம் ஆண்டு எலெக்ஷனில் வந்து 4 சீட்டு 6 சீட்டு கொடுத்தாலும் சரின்னு சொல்லிட்டு தானே போனாங்க எல்லாரும். அவங்களாவது கூட்டணி விஷயத்தில் வந்து ஒற்றகத்தோடு இருக்கிறாங்க, மாறுபட்ட சிந்தனைகள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வந்து பேசுகிறாங்களே தவிர மற்ற நடவடிக்கைகளை முன்னெடுக்கலை. ஆனால் வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்ததுக்கப்புறம் இது வரைக்கும் மக்கள் பிரச்சனைக்காக வந்து அதிமுக பாஜகவும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் கூட பண்ணலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இன்றைக்கி வரைக்கும் இருக்க. அதையும் நீங்கள் வந்து பேசணும்ல. பேசணும். அதான் ஜூலை 7 வந்து திரு எடப்பாடி அவர்கள் கோயம்புத்தூர்லேருந்து தன்னுடைய பரப்புரையை துவக்கிறதான் வந்து செய்தி வந்திருக்கின்றது. என்ன இருந்தாலுமே வந்து கூட்டணியுடைய தலைமை வந்து தமிழகத்தை பொறுத்த மட்டும் அதிமுக தான். இதற்கான முன்னெடுப்பை அவர்கள் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். அதிமுக அது செய்யும்போது கூட்டணி கட்சிகள் எல்லாமே அதை தொடர்ந்து பின்பற்ற ஆரம்பிக்கும். இதை தவிர்த்து வந்து புதிய கூட்டணிகளும் அதுங்க வந்து வர்றதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கின்றது. ஆகையால் வந்து இது வந்து மக்கள் நலத்திற்கான போராட்டங்கள் வெவ்வேறு வடிவங்களில் பண்ணிகிட்ருக்கிறாங்க. இப்போ வந்து அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி விவகாரத்தில் வந்து நீதிமன்றத்திற்கு போனது எதிர்க்கட்சிகள் தான். அதிமுகவும் பாஜகவும் தான் வந்து அது சார்ந்தவர்களாம் நீதிமன்றத்திற்கு போனாங்க. ஸோ இதை மாதிரி எல்லா விஷயத்துக்கும் தெருவுக்கு வரணும்ல, சில விஷயங்களுக்கு நீதிமன்றத்திற்கும் போகலாம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இப்போ சென்னையை உழுக்குகின்ற மிக முக்கியமான பிரச்சனை என்னவாக இருக்க போகிறது அப்படின்னு கேட்டால், நிச்சயமாக இது வந்து தெருவுலையும் போக வேண்டியிருக்கும், நீதிமன்றத்திற்கும் போக வேண்டியிருக்கும். இது உங்களோட கவனத்துக்கு எனக்கு கொண்டு வரேன், மக்களுடைய கவனத்திற்கும். நீங்கள் இந்த பிராட்வேயில் இருக்கக்கூடிய அந்த
பேருந்து நிலையம் இருக்கின்றதா, அது வந்து எடுத்து கட்ட போகிறாங்க. அது ஒரு மல்டி லெவல் பஸ் பார்க் மாதிரி கட்ட போகிறாங்க. ப்ராட்வே சுற்றி போதில். அப்போது தற்காலிகமான பேருந்து நிலையமாக எந்த இடத்துல நின்று செயல்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து திமுக அரசாங்கம் தேர்ந்தெடுத்திருக்கின்ற, இன்னும் அஃபிஷியலாக அது ஜியோ வரலை. அஃபிஷியலாக ஜியோ வந்து அது நீதிமன்றத்திற்கும் போகப்படும், மக்கள் மன்றத்திற்கும் எடுத்து செல்லப்படும். அவங்க தேர்ந்தெடுத்துருக்க இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹார்பர் துறைமுகம் இருக்கின்றது இல்லையா, நம்ம ஜிடி கோர்ட்டை தாண்டி அந்த ஹார்பருக்கு பக்கத்தில் இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் மக்கள் எதிர்பார்ப்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, தீவுத்திடல் அவ்வளோ பெரிய இடம், தீவுத்திடலில் தற்காலிகமான பஸ் ஸ்டாண்டை வச்சுட்டா பெரிய பிரச்சனை யாருக்குமே இருக்காது. ஏனென்றால் தீவுத்திடலுக்கு வந்து செல்வது சென்னையினுடைய எந்த பகுதியிலேருந்து வந்துட்டு போகிறது ஈஸி. அது துறைமுகம் வந்து ஏற்கனவே அந்த பீச் ரோடு அந்த இடம் வந்து ரொம்ப நெரிசலான ஒரு பகுதி. அந்த நெரிசலை இன்னும் அதிகப்படுத்தும் விதமாக இது ஏன் இதை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்றால் காரணம் திரு உதயநிதி. ஏன்னா அந்த தீவுத்திடலை சுற்றி தான் அவங்க வந்து ஒரு கார் ரேஸ் விட்டு வருஷம் ஒரு கார் ரேஸ் விட்டுருக்குறாங்க. அவங்களோட ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் தீவுத்திடலுக்கு நடுவில் வந்து பேருந்து நிலையத்தை கொண்டு வந்தால் அந்த இடத்துல நீங்கள் அடுத்த வருஷம் நீங்கள் வந்து கார் ரேஸ் நடத்த முடியாது. ஆக உங்களுடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காக, திமுகவினுடைய இளவரசரனுடைய தனிப்பட்ட ஆதாயத்திற்காக நீங்கள் வந்து மக்களை சிரமப்படுத்துகிற வேலையை வந்து இவங்க செய்கிறாங்க. இது நிச்சயமாக வந்து மக்கள் மன்றத்திற்கும் எடுத்து செல்லப்படும், நீதிமன்றத்திற்கும் எடுத்து செல்லப்படும். திமுக பண்ணுறதுல வந்து சென்னை மக்களை ஏற்கனவே நீங்கள் வந்து வெள்ளத்தில் தவிக்க விடுறீங்க. 4000 கோடி ரூபா பேக்கேஜின்னு சொல்லிட்டு அந்த பேக்கேஜ் எதுவுமே எங்கேயுமே நடைமுறைக்கு வரல. கடந்த வெள்ளத்தின் போது வியாசர்பாடியிலேருந்து மொத்த வடசென்னையுமே வெள்ளத்தில் தத்தளிச்சது ஏன் என்பதற்கான பதில் எங்கேயுமே வரல. சார், மத்திய அரசு எங்களுக்கு நிதியே கொடுக்கல என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு தான் சார், 4000 கோடி ரூபா நாங்கள் இது பேக்கேஜ் அலோகேட் பண்ணி 4000 கோடி ரூபா செலவு பண்ணணும்னு சொன்னது நீங்கள் தானே சார். இதே மத்திய அரசாங்கம், இது மாநில அரசாங்கம், திரு KN நேரு, அவங்க மேயர், அவங்க பிரியா மேடம் 4000 கோடி ரூபாய்க்கு நாங்கள் பேக்கேஜ்னீங்களே, அந்த 4000 கோடி எங்கே போச்சுட்டு இருக்க ஒரு கணக்கு அமைக்கிறீங்களா? திமுகவோட இன்னொரு பிரச்சனை வந்து என்னன்னா, நிலுவையில் வந்து இவர்கள் பணம் இல்லை நான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அடுத்த கேள்விக்கு போயிடுங்க. திமுகவோட மிக முக்கியமான பிரச்சனை வந்து என்னன்னா, எல்லா இடத்துலையுமே வந்து மத்திய அரசாங்கத்திலேருந்து பணம் வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறாங்களே ஒழிய இவர்கள் செலவு செய்வதற்கான பணத்திற்கு கணக்கு கொடுக்குறதே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த பயிர் காப்பீடு இருக்குது. பயிர் காப்பீடு இருக்கிறது என்னென்னா மத்திய அரசாங்கத்திலேருந்து அதுக்கு திட்டம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகின்றது. இந்த பயிர் காப்பீடு வந்து டெல்டா பகுதியிலேருந்து நீங்கள் அனுப்பிச்ச இந்த பயிர் காப்பீட்டுக்கான கோரிக்கை எவ்வளோங்கிறதுன்னா, அவர்கள் என்ன சொல்லின்றாங்கன்னா, டெல்டா பகுதியில் எவ்வளோ நிலம் இருக்கோ அதை விட 2 மடங்கு, அதிக மடங்கு, 3 மடங்கு நிலம் இருக்கிற மாதிரி காமிச்சு பயிர் காப்பீடு கேட்குறீங்க நீங்கள். அதாவது ஒரு மாநில அரசாங்கத்தினுடைய கோரிக்கையே அந்த அளவில் இருந்தால் இது எப்படி பரிசீலிப்பது என்ற கேள்வி வந்து அங்கே மத்தியில் உள்ள விவசாயத்துறை அமைச்சரகத்திலேருந்து கேள்வி கேட்கும்போது அதற்கு உங்கள்கிட்ட பதிலே கிடையாதே. நீங்கள் வந்து பயிர் காப்பீடுனா யாருக்கு வந்து பயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கிறோ அவங்களுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். அடுத்து இப்போ வாங்க, மா விவசாயிகள் வந்து இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கர்நாடக அரசு, ஆந்திர அரசு 2 அரசுகளுமே முன்னக்கூட்டியே வந்து மத்திய அரசாங்கத்தை அணுகி அவருடைய மாநிலத்திலிருந்து அந்த கூடுதலாக விளைவிக்கப்பட்ட மாங்கனிகளை வந்து மத்திய அரசாங்கத்தின் விவசாயத்துறையை வாங்கிக்கிறதுக்கு மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க. நஷ்டம் பெருமளவு அங்கே தவிர்க்கப்படும். அப்படி இல்லாதவங்களுக்கும் அந்த பயிர் காப்பீடு அவங்களுக்கு வந்து பலன் கொடுக்கும். தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு, விவசாயிகள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. விவசாயிகள் வந்து ரோட்டில் மாம்பழத்தை கொட்டுறாங்க, கொஞ்சம் பேர் தருமபுரியில் போய் காவிரி ஆற்றுல போய் மீனுக்கு போடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற விவசாய அமைச்சர் வந்து அமெரிக்காவுக்கு இன்ப சுற்றுலாவில் போயிருக்காரு. திரும்ப வந்துட்டாரா இல்லையான்னு தெரியலையே, வந்துட்டாருன்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. ஆனால் இப்போது அவங்க வந்து மத்திய அரசு அவர்கள் கோரிக்கை பரிசீலனை செய்து அவர்களுக்கு வந்து அந்த ப்ரொக்யூர்மெண்ட் அப்படிங்கிற அந்த விவசாயிகளிடமிருந்து மாம்பழங்களை வாங்குகின்ற முயற்சி அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் இப்போ தான் வந்து ரிப்மான் விங்கிள் மாதிரி பல வருட காலம் தூங்கி கொண்டு இருந்த கும்பகர்ணம் மாதிரி விழிச்சிட்டு இப்போ தான் நீங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு வந்து லெட்டரை எழுத ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் லெட்டர் எழுத ஆரம்பித்து இந்த ப்ராசஸ் முடிகிறவங்கள மாம்பழம்லாம் அழுகி போயிடும். இப்போ நெல் மாதிரியான விஷயங்களை நீங்கள் வந்து கொஞ்ச நாள் சேமித்து வைக்கலாம். பழம், காய், பூ இதெல்லாமே வந்து அது உற்பத்தி செய்த சில நாட்களுக்குள்ளே அது வந்து உபயோகப்படுத்தப்பட வேண்டும். இல்லைன்னா அது வந்து வேறு உபயோகத்துக்காக நீங்கள் போகணும். ஸோ மத்திய அரசாங்கம் அதை வந்து எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாம்பழத்திலேருந்து பெறக்கூடிய அந்த கூழுக்காக அதை அனுப்புகிறாங்க. ஏன் அந்த விஷயத்துக்கு வந்து நீங்கள் வந்து விவசாயிகளுக்காகவே நாங்கள் செயல்படுறோன்னு சொல்லிட்டு வயலுக்கு நடுவில் சிமெண்ட் ரோடு போட்டு போன திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரியாமல் போயிருக்குமா? ஸ்டாலினுக்கு தெரியாது, அதோட அமைச்சரவை சகாக்கள்
அங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க எல்லாருக்குமே வந்து என்னென்னா ஸ்டாலினையும் திரு உதயநிதி ஸ்டாலினையும் மனம் குளிர்விக்கின்ற மாதிரியான 2 ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஏற்பாடு பண்ணிட்டு போனால் போதும்னு ஆயிப்போகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து நீங்கள் வந்து சர்வாதிகாரத்தின் உச்சகட்டம் ஜனநாயகங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கூட்டத்தில் வந்து மாணவர்கள் 2 பேர் வந்து விஜய் படம் போட்ட 2 கர்ச்சீஃபை வந்து ஆட்டியிருக்கிறாங்க. அது எந்த விதத்தில் வந்து என்ன அஃபென்ஸ், அது என்ன சட்டத்தின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம்? ஒரு பையனை உடனே அரெஸ்ட் பண்ணுறீங்க, இன்னொரு பையன் தப்பிச்சு போயிட்டான்னா அவனை ஏதோ தீவிரவாதியை தேடுற ரேஞ்சுகளை இந்த தப்பியுடைய மாணவனை போலீஸார் வலைவீசி தேடுகின்றன்னு நியூஸில் வருது. திரு பிரதமர் மோடி வரும்போது இதே ஸ்டாலின் இதே இந்தி கூட்டணிக்காரங்க வந்து கருப்பு கொடி கொட்டினாங்க. கனிமொழி கருணாநிதி என்ன பேசுனாங்க? பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வந்துவிட்டு உயிரோடு திரும்பி விடுவாரன்னெல்லாம் நீங்கள் பேசுனீங்கல்ல. இதெல்லாம் பேசுகிறதுக்கு வந்து உங்களுக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு ஜனநாயக ரீதியான உரிமை இருக்கும்போது மாணவர்கள் 2 பேர் கட்சிப்பை காமிக்கிறதுனால உங்களுக்கு என்ன, உங்கள் தலையில் இருக்க கிரீடம் கீழே சரிஞ்சு விழுந்துற போகுதுன்னு எனக்கு புரியலை. நீங்கள் வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவங்கள தீவிரவாதியை தேடுற மாதிரி தேடுற ஒரு அரசாங்கம் வந்து இது எப்படி மக்கள் நலத்திற்கான அரசாங்கமாக இருக்க முடியுங்கிறது தான் என்னோட கேள்வி. மத்திய அரசு எதிர்த்து பஞ்சாப் ஹரியானாவில் போராடிய விவசாயிகள் மீது பல்வேறு விதமான தாக்குதலை கண்மூடித்தனமாக பாஜக அரசு நடத்தியதை விட்டு கடந்த காலங்களில் சொன்னாங்க. நான் திரும்ப சொல்கிறேன், நான் அந்த விவசாயிகள் வந்து போராடினாங்க இல்லையா, அந்த பஞ்சாப் ஹரியானா எல்லையில் நின்று அது போராடினாங்க. இல்லை ஒரு நிமிஷம், அதில் வந்து மத்திய அரசாங்கம் என்ன பண்ணாங்க? பல நாட்கள் பல மாதங்கள் அவங்க அங்கேயே டேரா போட்டு வந்து போராட்டத்தை தொடர்ந்தார்கள். எந்த அரசாங்கமும் அவருக்கு ஒன்றுமே பண்ணலையா? நீங்கள் வந்து ஹரியானாவுக்குள்ளே நுழைந்து ஹரியானா மாநிலத்திற்குள்ளே சேதம் விளைவிக்க முயற்சி பண்ணுகின்ற போது வந்து ஹரியானா மாநில அரசினுடைய போலீஸார் உங்களை தடுத்தார்கள், உங்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்கள். டெல்லி போலீஸ் எதுவுமே பண்ணலையே. இல்லை, அதுக்கு பின்னணியில் வந்து மத்திய அரசாங்கம் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அதை பேசி தானே ஒன்றும். அதான் சார், இது எவ்வளோ நாளைக்கு அப்புறமா நீங்கள் மாதக்கணக்கில் நீங்கள் டேரா போட்டிங்க சார். மாதக்கணக்கில் டேரா போட்ட போது உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் பண்ணாலும் அந்த போக்குவரத்தையே அவங்க வந்து மாற்றி தான் விட்டாங்க உங்களுடைய போராட்டத்திற்காக. அது மட்டும் இல்லை, அதற்கு முன்னாடி சிஏஏவை எதிர்த்து போராட்டம் பண்ணீங்க. சிஏ எதிர்த்து போராட்டம் பண்ணும்போது அவர்கள் மீது எந்த விதமான தாக்குதலாக நடந்ததா? இன்றைக்கு நீங்கள் முதலமைச்சர் வரும்போது யாராவது தஞ்சாவூரில் இந்த செய்தியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க, விவசாயிகள் வந்து இந்த மாதிரி அவங்களோட கோரிக்கைகளை இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லைங்கிறதுக்காண்டி ஆர்ப்பாட்டம் நடத்த வந்த விவசாயிகளை நீங்கள் ஏற்றின்னு போய் வைக்கிறீங்க. அதை விட மிக மோசமான விஷயம் இந்த முதலமைச்சரும் துணை அமைச்சரும் பண்ணுறது. மதுரையில் போயிட்டு வந்து ரோட் ஷோ பண்ணுறாரு. ரோட் ஷோ பண்ணுற இடத்துல வந்து அந்த இடத்துல அவனியாபுரத்தில் வந்து சகதியாக இருக்கின்றது. அது வந்து தூர்வாரப்பட வேண்டிய ஒரு வாட்டர் பாடி, ஒரு நீர்நிலை, தூர்வாரப்படி சீர் செய்யப்பட வேண்டிய ஒரு நீர்நிலை. அது வந்து நீங்கள் வந்து சாக்கடையாக விட்டுட்டீங்க உங்கள் அரசாங்கம். ஆனால் அதை வந்து ஸ்டாலின் பார்க்கக்கூடாதுன்றதுக்காண்டி கலர் கலராக திரைச்சீலை கட்டினீங்க. இப்போ திரு உதயநிதி ஸ்டாலின் போகும்போதும் கூட அதை தான் நீங்கள் பண்ணீங்க. அதாவது இந்த மாதிரியான ஒரு மக்கள் வந்து தினசரி அதனை அனுபவிச்சுட்டு இருக்கிறத பற்றி உங்களை பற்றி ஒரு கவலையும் இல்லை. ஆனால் முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ அதை பார்த்துருக்கக்கூடாதுன்றதுக்காண்டி இந்த அதிகாரி எவ்வளோ கவனமாக அந்த கலர் திரைச்சீலைகளை கட்டுறாங்க. ஸோ இதுலேருந்தே இந்த அரசாங்கத்தினுடைய அவலநிலை உங்களுக்கு புரியலையாங்கிறது தான் என்னோட கேள்வி. 40% கரப்ஷனுக்காகவே வந்து கர்நாடகாவில் பாஜக அரசு வந்து தூக்கி எறியப்பட்டு விட்டதாக அங்கே உள்ள மக்கள்லாம் சொன்னாங்க. தாராளமாக பேசலாம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இந்த காங்கிரஸ் ஆட்சியில் அதற்கப்புறம் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் திரும்ப பாஜக தான் வந்தது. சரிங்களா? நீங்கள் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணீங்க. அந்த பிரச்சாரம் வந்து இப்போ அந்த தமிழ்நாட்டில் வந்து ஒரு திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து நீட்டு ஒழிப்புங்கிற மாதிரி ஆரம்பித்து மக்களை ஒரு தேர்தலில் இருந்து உங்களால் மக்களை ஏமாற்றுவது எளிது. ஒவ்வொரு தேர்தலும் உங்களால் அதை பண்ண முடியாதுங்கிறதா என்னோட வாதம். இப்போ வரப்போடைய தேர்தலில் வந்து கர்நாடகாவில் யார் ஜெயிப்பாங்க? இப்போ கர்நாடக அரசை பற்றின மதிப்பீடு கர்நாடக மக்கள் மத்தியில் என்ன இருக்குது? நீங்கள் வந்து இலவச பஸ்ஸுன்னு சொன்னீங்க. இலவச பஸ்ஸுன்னு சொன்னோட எஃபெக்ட் தமிழ்நாடு மாதிரி தான். அங்கே பஸ் சர்வீஸே கிடையாது. நீங்கள் வந்து கிளாம்பாக்கத்தில் புதிதாக வந்து ஒரு பஸ் நிலையம் துவங்கினீங்க. அங்கே கிளாம்பாக்கத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஏறுறதுக்கு பஸ்ஸே வராது அங்கே. ஏன்னா நீங்கள் வந்து அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஒரு கட்டமைப்பே இல்லாமல் ஒரு பஸ் ஸ்டாண்டு பண்ணுறீங்க. அந்த கிளாம்பாக்கத்துக்கு ரீச் அவுட் பண்ணுறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அது திறந்தா என்ன உங்களுக்கு கேடாயிடும்? ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகிட்டு போகுது. அது கிளாம்பாக்கத்துக்கு பக்கத்தில் அந்த பஸ் நிலையத்துக்கு போய் எதிர்த்தாப்பில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனை கட்டி முடித்ததுக்கப்புறம் தூங்குவதற்கு என்ன வந்தது? இன்னும் கூட நீங்கள் வந்து இது இப்போது மெட்ரோவுமே கூட மத்திய மாநில அரசின் திட்டங்களாக ஆகிவிட்டன. ஏன்னா வந்து இதற்கான பணம் வந்து இப்போ வந்து முன்ன மாதிரி இல்லை. இப்போ வந்து மத்திய அரசாங்கம் தான் தரப்போகுது. இப்போயுமே நீங்கள் ஒரு திட்ட வரைவு கொடுக்கலையே. ஏர்போர்ட் வரைக்கும் மாதிரி மெட்ரோ வருகின்றது. ஏர்போர்ட் வரைக்கும் வருகின்ற மெட்ரோ ஏன் நீங்கள் கிளாம்பாக்கத்து வரைக்கும் கொண்டு போகக்கூடாது? எங்களுக்கு போதுமான நிதியை வந்து மத்திய அரசு ஒதுக்கல தானே வந்து முதலமைச்சர் இல்லை தவறான தகவல். மெட்ரோவை பொறுத்த மட்டும் சொன்னதான் சார். அது ஏன்னா
நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்கன்னா ஃபேஸ் 2 வந்து இது எங்களுடைய மாநில அரசின் திட்டமாக இருக்கும்னு தான் நீங்கள் அறிவிச்சிங்க. மத்திய அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுடைய நிதியை வைத்தே நாங்கள் கட்டமைப்போம்னு சொல்லிட்டு தான் நீங்கள் ஆரம்பிச்சிங்க. மறுபடியும் அது போகும்போது 60,000 இல்லை 60,000 கோடி ரூபாய் அப்படின்ற அது அந்த திட்டத்தினுடைய இது மொத்த தொகை செலவு தொகைன்னு ப்ராஜெக்ட் போகும்போது அப்போ தான் உங்களுக்கு புரியுது உங்களுடைய கஜானாவில் காசு இல்லைன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஒரு பிரச்சனை வரும்னா உங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியது வரும்னா, சென்னைக்கு மட்டும்தான் அவ்வளோ பிளான் பண்ணுறீங்க. சென்னை தவிர்த்து தமிழ்நாட்டில் மற்ற இடங்களில் ஊர்களே கிடையாதா? திருச்சியோ கோவையோ மதுரையோ திருநெல்வேலியோ இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு ஊராகவே தெரியலையா? இல்லை இந்த பக்கம் சேலம், ஈரோடு, தருமபுரி, கிருஷ்ணகிரி இங்கெல்லாம் கட்டமைப்புக்கு என்ன பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் மக்களுடைய செயல்பாட்டுக்கு? படிப்படியாக தான் செய்ய முடியும். இல்லை ஒன்றுமே பண்ணலைங்கிறேன். படிப்படியாக செய்ய முடியுங்கிறது கதை. கோயம்புத்தூர் கோவையை பொறுத்த மட்டும் ஒரு திட்டம் அந்த ஊர் மக்கள் தெளிவாக சொல்லுகின்றனர். நீங்கள் வந்து மெட்ரோவெல்லாம் ரெண்டாவது பட்சம், நீங்கள் வந்து இது இருக்குது, ரயில் பாதை இருக்கின்றது. கோவையிலேருந்து கோயம்புத்தூர் ஜங்ஷனுக்கு இருக்குது, வெளியே இருக்கின்றது. இந்த பக்கம் பொள்ளாச்சிக்கு இருக்குது, அந்த பக்கத்தில் நீங்கள் வந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் இருக்கிறது. இந்த ரயில் பாதைகள்லையே வந்து ஒரு சுற்று ட்ரெயிலாகவோ இல்லை இதை கனெக்டிவிட்டியாகவோ வைத்து நீங்கள் திருப்பூர்லேருந்து ஆரம்பித்து கோவையில் இருக்க எல்லா பகுதிகளுக்குமே ஏன் நீங்கள் இன்னும் மின்சார சேவை துவங்குவதற்கான கோரிக்கையை கூட நீங்கள் எழுப்பலையா சார்? மின்சார சேவையில் அனுப்ப வேண்டியது வந்து சேவை துவங்க வேண்டியது மத்திய அரசாங்கன்றதை ஒத்துக்கிறேன். ஸோ இங்கெல்லாம் நீங்கள் ஏன் ஏன்னா இந்த ஊர்கள்லேருந்து ஈரோட்லேருந்தே நான் சொல்கிறேன், ஈரோடு திருப்பூர், அந்த பக்கம் வந்து பொள்ளாச்சியிலேருந்து, இந்த பக்கத்தில் வந்து பாலக்காடு, தெற்கு போனீங்கன்னா பாலக்காடு, மேற்கு பகுதியில் மேட்டுப்பாளையம் இருக்குது. ரயில் பாதைகள் இருக்கின்றன. அது எல்லாமே இரட்டை ரயில் பாதைகள். இப்போ பொள்ளாச்சி மட்டும் வேணால் திரும்ப இரட்டை ரயில் தேவைப்படும் பொள்ளாச்சிக்கும் மேட்டுப்பாளையத்துக்கும். அது போடுறதுல ஒரு பெரிய கஷ்டம் கிடையாது. இருக்கின்ற பாதைகளில் நீங்கள் ஏன் மின்சார ரயில் தேவை துவங்குவதற்கான கோரிக்கையை கூட நீங்கள் எழுப்பலையே? நீங்கள் எப்படி மக்களுக்காக நாங்கள் செயல்படுறோன்றதை நீங்கள் சொல்ல முடியும்? மாநில அரசாங்கமாக இருக்கிறவர்கள் கோயம்புத்தூருக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது சார், எக்ஸிஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனை கூட உங்கள் மனசில் வரலையே? ஏற்கனவே பார்த்தீங்கன்னா பாலக்காட்டிலேருந்து சேலத்துக்கு இந்த கோட்டத்தை மாற்றுவதுக்கு படாது பாடுபட்டோம். தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் தமிழ்நாடு கவர்மெண்ட் இல்லை, அன்றைக்கி தேதிக்கு யூபிஏ இருந்தது. யூபிஏல வந்து செல்வாக்காக இருந்ததுனால திரு கருணாநிதி பண்ண ஒரே ஒரு உருப்படியான அதை ஏற்றுக்கொள்ள தான் இருக்கின்றோம். அங்கேருந்து வந்து நீங்கள் வந்து சேலம் டிவிஷன் வந்து அதற்கு மிக முக்கியமான காரணம் வீரபாண்டியார்னு நினைக்கிறேன், என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால். திரு வீரபாண்டிய ஆறுமுகம் தான் அந்த சமயத்தில் சேலம் மாவட்ட திமுக செயலாளராக இருந்தார், மந்திரியாகவும் இருந்தார். அவருக்கான முழு முன்னெடுப்புமே கூட வீரபாண்டியார் தான் செய்ததாக எனக்கு தகவல். ஸோ வீரபாண்டியார் மாதிரி அது கூட்டணியில் இருந்த பல்வேறு விதமான முயற்சிகளுமே மேற்கொள்ளப்பட்டாங்க. அதே போல் பார்த்தா அதிமுக தான் எங்களுக்கு தலைமை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதிமுக தலைமை அதை வந்து அதோட உணர்வுகளை மதிக்க வேண்டியது உங்களுடைய கடமை இல்லைங்களா? முருக பக்தர் மாநாடு, அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்கிறாங்க. ஒரு அமைச்சரில் வச்சு கொண்டு பெரியார் குறித்தும் அண்ணா குறித்தும் பேச வேண்டிய அவசியம். ஏற்கனவே அண்ணாமலை பேசி தான் சார் யார் பேசுனாங்க? இந்து முன்னணி சார்பாக பேசினது தெளிவாக இருங்க. அது இல்லை ஒரு வீடியோ ராமகோபாலன் பேசிய ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது. அதுதான் நீங்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் சார். இந்து முன்னணியை தமிழகத்தில் துவக்கியதே அந்த மீனாட்சிபுரம் மதமாற்றத்திற்கு பின்னாடி இந்து முன்னணியை தமிழகத்தை துவக்கியதே திரு ராமகோபாலன் தான். அவருடைய வாழ்நாள் எல்லாம் இந்து முன்னணிக்காகவே அவர் தன்னை அர்ப்பணித்தவர். அதனாலே அவர் வந்து வீரத்துறவி அப்படிங்கிற ஒரு பட்டம் கூட கொடுத்துருக்குறாங்க தமிழக மக்கள். திரு ராமகோபாலனுடைய கருத்துக்களை வந்து இந்து முன்னணிய மாநாட்டில் சொல்ல முடியாமல் எஸ்டிபிஐ மாநாட்டிலையோ இல்லை முஸ்லீம் லீக் நடத்துகிற மாநாட்டிலையோ போய் சொல்ல முடியும்? இந்து முன்னணியோடைய ஃபவுண்டர் அவர். இல்லை ஒரு நிமிஷம் திரும்ப தெளிவாக சொல்லுகின்றேன். எல்லாத்துக்கும் ஒரே விதமான கருத்துக்களாக இருந்தால் தனித்தனி கட்சிகளாக இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரே கட்சியாக எல்லாம் நீங்கள் வந்து இல்லை நான் சொல்லி முடிச்சிடறேன். உங்கள் கேள்வி இருக்குது. இடம் வந்து இந்து முன்னணியோட மாநாடு சார். நீங்கள் வந்து பாஜகவுடைய மாநாடுனா நீங்கள் கேட்குறதுலே ஒரு நியாயம் இருக்குது. எல்லாம் பாஜக தான் கூட்டணிகள் இருக்குது. இந்து முன்னணி அதிமுக கூட்டணிகளில் இல்லை. இந்து முன்னணி வந்து ஒரு பொதுவான இந்துக்களுக்கான ஒரு அமைப்பு. இந்த இந்து முன்னணின்ற அமைப்பில் வந்து எல்லா கட்சிக்காரங்களும் இருக்கிறாங்க. அதிமுக திமுகவில் வந்து ஆரம்பித்து எல்லா கட்சிக்காரங்களும் அதில் இருக்கத்தான் செய்கிறாங்க. ஆக இந்துக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கின்ற வகையில் அவர் பேசுகிறாரு. நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நான் திரும்ப கேட்குறேன். நான் திரு அண்ணாதுரை அவர்கள் வந்து திக விட்டு வெளியே வரும்போது திரு ஈவே ராமசாமி பெரியாரை வந்து குறித்து செய்த விமர்சனம் எவ்வளவு இருந்தது? சரி, பெரியார் உங்களை என்ன கூப்பிட்டாரு? கண்ணீர் துளிகள்னு தானே சொன்னார். ஸோ இந்த திமுக காரங்க வந்து வெளியில் போய் கட்சி ஆரம்பித்தது கண்ணீர் துளிக்காரன் கட்சின்னு தானே சொல்கிறாரு. அதை தவிர்த்து 20ஆம் பக்கத்து கட்சிக்காரன்றது அது வேறு விஷயம். ஆனால் திரு பெரியார் இருந்தவரை கடுமையாக திமுக விமர்சித்தார். அதே மாதிரி திரு கருணாநிதியும் கடுமையான விமர்சனத்தை பெரியார் மீது வைத்திருக்கின்றாரா இல்லையா?
உங்களுக்கு எப்போ திமுகவுக்கு பிரச்சனை வந்துச்சுங்கிறத நான் சொல்கிறேன். திரு எம்ஜிஆர் அவர்கள் தனியாக கட்சி அமைத்து துவங்கிய போது அப்போ தான் இவங்க ஃபீல் பண்ணுறாங்க திமுகவில் தங்களுக்கென்று சொல்லிக்கொண்டிருக்கின்ற மாதிரியான ஒரு ஐக்கன், ஒரு மாபெரும் ஒரு தலைமை இல்லை அப்படிங்கிறது ரியலைஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்கன்னா 76க்கு அப்புறம் தான் வந்து திரு கருணாநிதி வந்து ஏதோ ஈவேரா வந்து தமிழர் தலைவருமான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கின்றார். ஆனால் திரு ஈவேரா அவர்கள் வந்து காங்கிரஸை ஆதரித்தவர். திமுகவில் வந்து திரு ஈவே ராமசாமி நாயக்கரோட அண்ணன் மையன் ஈவேகி சம்பத் இருந்தார். சொல்லின் செல்வர்னு பேர், அவ்வளோ சிறப்பாக பேசுவார். திரு ஈவேகி சம்பத்தை வந்து அண்ணாதுரை வெளியேற்றிக்கு போட்டப்போ திரு ஈவேகி சம்பத்தை காங்கிரஸில் கொண்டு போய் சேர்த்தது வந்து இதே ஈவே ராமசாமி நாயக்கர் தான். அதற்கு பின்னாடி காங்கிரஸை கடைசி வரைக்கும் அவர் ஆதரித்தார். ஆக நீங்கள் வந்து அரசியலில் உங்களுக்கு 76 77 வரைக்கும் கடுமையாக விமர்சனம் செய்து வந்த ஈவே ராமசாமி நாயக்கர் வந்து அதை விட குறைவாக ரொம்ப நீங்கள் வந்து ஈவே ராமசாமி நாயக்கரையும் திரு அண்ணாதுரை அவர்களை வந்து ஈவே ராமசாமி நாயக்கரும் பேசினதெல்லாம் அவர்களோட தனிப்பட்ட விவகாரத்தை வச்சு கூட பேசியிருக்கிறாங்க. திரு வீரதுரை ராமகோபாலன் அதெல்லாம் எதுவுமே இல்லை. கொள்கை ரீதியாக இவர்கள் இந்த செய்து வந்து இருக்கிறார்கள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இந்த கேள்வி கேட்கும்போது நான் இன்னொரு கேள்வி நான் திரும்பவும் கேட்குறேன். இன்னும் இந்த கேள்வியை நீங்கள் தயவு செஞ்சு மார்க்சிஸ்ட் தோழர்கள்ட்ட போய் கேட்கணுன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் கேட்டதுனால கேட்குறேன், கண்டிப்பான முறைக்கு மார்க்சிஸ்ட் தோழர்கள்ட்ட இருந்து இது பதில் வரணும். நம்ம எல்லாத்தையும் தான் ஆணித்தரமான தாராளமாக கேட்கலாம். அதை நான் சொல்லிடுறேன். பாகுபாடே கிடையாது. திரு பி ராமமூர்த்தி கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆரம்ப காலத்திலேருந்து வந்து மிகப்பெரும் தலைவர். முதல் தேர்தல் என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் முதல் தேர்தல் 1952 மதுரையிலிருந்து அவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னு நினைக்கிறேன். 52 57 ஞாபகம் இல்லை, பட் மதுரையிலிருந்து அவர் நிச்சயமாக எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாராளுமன்றத்திலே ஓங்கி ஒலித்த குரல் அவருடையது. அவர் வந்து இந்த 2 கழகங்களை பற்றியுமே வந்து கண்டுகொள்வோம் கழகங்களை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். தெரிஞ்சிருக்கும் நிச்சயமாக உங்களுக்கு. தமிழ் அரசியலில் கொஞ்சம் தெரிஞ்சவர்கள் கூட திரு ராமமூர்த்தி அவர்கள் எந்த அளவுக்கு அதிமுகவையும் திமுகவை விமர்சனம் பண்ணார். நான் சொன்னது வந்து பி ராமமூர்த்தி கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் விமர்சனம் பண்ணான்றது அந்த புத்தகத்தில் இருக்குது. அது ஒரு புத்தகத்தை வந்து ஒரிஜினலாக அதை பப்ளிஷ் பண்ணது மதுரையில் பழனியப்பா பிரதர்ஸ், நம்ம இவர் நெடுமாறனுடைய நிறுவனம் அது. அதுக்கப்புறமா அந்த புத்தகத்தினுடைய உரிமையையும் மொத்த உரிமையையும் தீக்கதிர் நாளேடு வந்து வாங்கி அவங்க அதை பப்ளிஷ் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. 2021 திமுகவோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறமாக இன்றைய தேதி வரை அந்த புத்தகத்தை வந்து தீக்கதிர் வந்து நீங்கள் வந்து அதை சர்க்குலேஷன்லேருந்தே விலக்கி கொண்டு விட்டார்கள். நீங்கள் அதை வாங்கணும்னு நினச்சா கூட வாங்க முடியாது. இன்றைக்கி தீக்கதிர் வந்து அதை விலக்கிட்டாங்க. ஏன் இந்த நிலைப்பாடு? திரு ராமமூர்த்தி அதிமுகவையும் திமுகவையும் கடுமையாக விமர்சனம் பண்ணார். திரு ராமமூர்த்தி செய்யாத விமர்சனத்தை ராமகோபாலன் செய்து விடல். அது இன்னும் ரொம்ப கடுமையாக, அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள், இன்னும் ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருப்பார். அதே மார்க்சிஸ்ட் கட்சி இன்றைக்கு வந்து திமுக என்ன சொன்னாலும் திமுககாரங்களுக்கு முன்னாடி ராஜாவை மிஞ்சிய ராஜ விசுவாசம் மாதிரி நீங்கள் திமுக விமர்சனம் பண்ணால் முதல் பதிலடி இவங்கள்ட்ட தான் வரும். அந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவும் எப்படி கூட்டணியாக இருக்காங்கன்னு இன்றைக்கி போய் நீங்கள் கேட்கவே இல்லையே யாரும். எந்த பத்திரிக்கையாலும் எனக்கு தெரிஞ்சு எந்த மார்க்சிஸ்ட் திரு பே சண்முகம் இருக்கார் இப்போ இருக்கிற செயலாளர், அவரை போய் யாருமே கேட்கலையா? எப்படி சார் நீங்கள் வந்து இந்த புத்தகத்தை எப்படி நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுருங்க, இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள் மிக முக்கியமான தலைவரான ராமமூர்த்தி எழுதின புத்தகம் தான் இருந்தது, கண்டுகொள்வோம் கழகம். அந்த புத்தகத்தை ஏன் நீங்கள் சர்க்குலேஷன்லேருந்து தீக்கதிர் வந்து பப்ளிக் பிரசுரம் வந்து நிறுத்தியதுங்கிறதுக்கான காரணத்தை யாராவது கேட்பாங்களா? தயவு செஞ்சு கேளுங்க, பதில் சொல்லுங்கள். அதற்கப்புறமாக இந்த கேள்வி கேட்பதற்கு திமுகவுக்கோ இல்லாட்டி கம்யூனிஸ்ட் கட்சிக்கோ என்ன அருகதை இருக்குங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து முதல்ல வந்து ஒழுங்காக இருந்தீங்கன்னா பரவாயில்ல. ஸோ உங்களுடைய சுயலாபத்திற்காக உங்களுடைய தலைவரையே விட்டு தர தயாராக இருக்கின்ற ஒரு மார்க்சிஸ்ட் கட்சிக்கு இதை பற்றியெல்லாம் என்ன விமர்சனம் செய்வதற்கான அருகதை இருக்குன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல்வேறு நிகழ்வுகளை உங்களோட விஷயங்களை ரொம்ப சுவைப்பட ரொம்ப விறுவிறுப்பாக கூறியமைக்கு பத்திரிகை.com சார்பாக இதயங்கணிந்த இனிய நன்றி சார். பத்திரிகை.com நேயர்களுக்கு எனது இதயங்கணிந்த நன்றி.